Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.6 third sum in the video find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. அதாவது nth term அப்படின்னா tn வந்து 4n minus 3 அப்படின்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா S28 கண்டுபிடிக்கணும். அது வந்து APல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ tn நம்மளுக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ tn is equal to 4n minus 3 கொடுத்துருக்காங்க. S28 நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. given எழுதிக்கிறோம். இப்போ என்னுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்றோம், அடுத்த 2 சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் அதை வச்சு a d அப்படின்ற வேல்யூவை a ஓட வேல்யூ d ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னுக்கு பதிலாக இங்க வந்து 1 சப்ஸ்டியூட் பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்போ t1 is equal to 4 into என்னுக்கு பதிலாக 1. ஸோ 4 into 1 minus 3. 4 into 1 அப்படின்னா 4 minus 3 which is equal to 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்து என்னுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ t2 is equal to 4 into 2 minus 3. 4 2s are 8 minus 3 which is equal to 5 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. t1 என்னவோ அதான் a is equal to 1 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருச்சு. t2 d எப்படி கண்டுபிடிக்கலாம்னா t2 minus t1. ஸோ 5 minus 1 which is equal to 4. d ஓட வேல்யூவும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ S28 நம்ம கண்டுபிடிக்கணும். a தெரியும், b தெரியும். அப்போ SN ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ஸோ SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d n-க்கு பதிலாக 28 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ S28 which is equal to 28 by 2 into 1 a பதிலாக 1 plus n minus 1 அப்படின்னா 28 minus 1 b-க்கு பதிலாக 4 கிடைச்சிருக்கு. ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம், இது 14 டைம்ஸ். ஸோ 14 into 2 into 1 2 plus 28 minus 1 அப்படின்னா 27. 27 into 4 அப்படின்னா 108. இப்போ 108 plus 2 அப்படின்னா 110 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 14 into 110 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா S28 is equal to 1540, அதாவது 1540 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.